Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி பற்றி. அதாவது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் வெக்காபுலரி நிறைய இருக்கணும், வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். டெய்லி 5 வேர்ட்ஸ் படித்து எழுதி பார்க்குறது, நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி. பட் கொஞ்ச நாள் ஆக ஆக கண்டிப்பாக நம்ம அந்த வார்த்தையெல்லாம் மறந்துடுவோம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான மெத்தட் பற்றி தான் பேச போகிறேன். இங்கிலீஷில் ஏற்கனவே நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோங்க. ரீப்ளேஸ்னால் என்ன? அந்த வேர்டுக்கு பதிலாக அதுக்கு இணையான இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணி பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லா ஃபேன்சியாக நல்லா ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசணுன்னு ஆசையாக இருக்கும். பட் டு பிகின் வித் நம்ம சிம்பிளான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கதை ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இருக்க ரொம்ப காமனான 4 லெட்டர் வேர்ட் இஸ் வெரி. வெரினா ரொம்ப, மிகவும் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இந்த வேர்டை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இதை விட கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம வொக்காபுலரியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வெரி க்யூட். ஷீ இஸ் வெரி க்யூட். அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு இன்னொரு அழகான வேர்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடோரபிள். அடோரபிள் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் பேசலான்றத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தீஸ் பப்பீஸ் ஆர் வெரி க்யூட். ஸோ இங்கே வெரி க்யூட்ன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற வேர்ட் அடோரபிள். ஸோ தீஸ் பப்பீஸ் ஆர் அடோரபிள். ஸோ கேட்குறதுக்கே சென்டென்ஸ் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வெக்காபுலரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப ரிச்சாக தெரியும். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வெரி ஆஃபன். அதுக்கு பதிலாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லின்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஜிம் வெரி ஆஃபன். ஐ கோ டு ஜிம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லின்னு சொல்லலாம். ஐ கோ டு ஜிம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வெரி சேட். நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம. வெரி சேட், ஷீ இஸ் வெரி சேட், ஷி வாஸ் வெரி சேட் எஸ்டர்டே, இந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கு பதிலாக சாரோஃபுல் அப்படின்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், this is a very sad news. This is a very sorrowful news. Okay, very sad க்கு பதிலாக நம்ம replace பண்ணியிருக்க word is sorrowful. The next word is very beautiful. நிறைய யூஸ் பண்ணுவோம் இதையும் நாம. very beautiful அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக stunning or gorgeous. gorgeous. Okay, இந்த ரெண்டு வேர்டை நீங்கள் replace பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள், I've taken a very simple and common example. She is very beautiful. இதுக்கு பதிலாக she is stunning or she is gorgeous. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பதிலாக ஸ்டன்னிங் ஆர் கார்ஜியஸ்ன்ற வேர்ட்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் வேர்ட் ஃபார் டுடே இஸ் வெரி ஆங்க்ரி ஆர் ஃபியூரியஸ். வெரி ஆங்க்ரின்றதுக்கு பதிலாக நம்ம ஃபியூரியஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கா இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான எக்ஸாம்பிள், ஷி வாஸ் வெரி ஆங்க்ரி ஆன் ஹியரிங் த நியூஸ். ஷி வாஸ் ஃபியூரியஸ் ஆன் ஹியரிங் த நியூஸ். ஷி வாஸ் furious. very angry க்கு பதிலாக நம்ம replace பண்ணிருக்க word is furious on hearing the news. All right, so that's it for today's video. I hope you like this video. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கள் அகாடமியில் டைரெக்டாக சேர்ந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கிலீஷில் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் சொல்லித்தரோம். அகாடமி வந்து காஞ்சிபுரமில் இருக்குது. ஆல் ரைட், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.